உமக்கே ஆராதனை என்னுயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீங்க நினைச்சது ஒரு நாள் தடைபடாதையா. அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரை. சொல்லுங்க வாயில திறந்து, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரை. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரப்பா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரை. எனக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில செய்து முடித்தவர் ஆண்டவரை. நீங்க உங்களால செய்ய முடியாதது எதுவும் இல்லப்பா. ஓ, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரை சொல்லுங்களேன், கையை உயர்த்தி இந்த காலவெளியில, ஏசப்பா எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைச்சது ஒரு நாளும் தடைப்படாது, ஒரு நாளும் தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைச்சது ஒரு நாளும் தடைப்படாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சகலத்தையும் செய்ய கர்த்தர் வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் அவரே எல்லாவற்றையும் செய்கிறவர். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவரே செய்கிறவர். அவரே எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். அப்பா, உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நடத்துங்க, இடைப்படுங்க, பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் ஈடு அணையற்ற நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதத்திலிருந்து சில வசனங்களை தியானித்து நம் ஜெபத்திற்குள்ளாய் கடந்து போகலாம். ஸ்தோத்திரப்பா, நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். யோசபாத் சமாதானத்தோடு திரும்பி வந்தான். அனனியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான சிருஷ்டிகாரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? உன்மேல் வர இருந்தது ஆகிலும் நீ விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். யோசபாத்தை குறித்து இங்க யெகூ தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. சொல்றாரு, நீ கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ நேசித்த. ஆமென். இன்னைக்கு நம்முடைய நேசம் கூட ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத யாரு வாழ்றாங்களோ அவங்களோட கூட நம்முடைய ஐக்கியமா இருக்கிறோம். அங்க யோசபாத்தின் மேல கடும் கோபம் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம மேல கூட ஆண்டவருடைய கோபம் நிறைய இருந்துச்சு. ஆனா அவரை தேடுறது நிமித்தம், அதிகாலையில் அவரை தேடுறது நிமித்தம் அவர் நம்ம மேல இருந்த கோப ஆக்கணி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அகற்றி விட்டுட்டாங்க. வசனம் சொல்வதுடைய கோபம் ஒரு நிமிடம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். அதனாலதான் இன்றைக்கு நம்ம சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் ஆண்டுடைய பார்வையில பொல்லாப்பான காரியங்களை செய்தோம், தவறான வார்த்தைகளை பேசியும், தவறானதை பார்த்தோம், உலக பிரகாரமான சிநேகத்தோடு கூட. ஆமென்.
நான் அப்படின்னா யாருக்கிட்டையும் பழகவானான்னு சொல்லல, யாருக்கிட்டையும் சேரக்கூடாதுன்னு சொல்லல. சிநேகம், ஆமென். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் யோசபாத்துக்கு சொல்றாரு, ஆனா நீ விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேடுவதற்கு உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் இன்னைக்கு ஏன் ஜனங்கள் தேவனை தேட வருவதில்லை? இருதயத்தை கர்த்தருக்கு நேராக அவங்க இருடு இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கேட்டு பாருங்க, எங்க சிஸ்டர் காலேஜ் ஜபத்துக்கு வரல, எங்க பிரதர் காலேஜ் தூங்கிட்டேன் பாஸ்டர். ஆமென். நாங்க தூங்கிட்டேன். அப்ப தேவ சமூகத்துல வந்தா தான் ஆசீர்வாதம் இருக்குது. நான் ஜபத்திற்கு போனாதான், கர்த்தரை தேடுவதற்கு என் இருதயத்தை நேராக்கினாதான் கர்த்தருடைய கோபம் என் மேல் இருக்காது, தேவனுடைய வாழ்க்கையில நன்மை செய்வார் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்வில்லாதவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு இருதித்த தேவனுக்கு நேராக அவங்க திருப்புறதே கிடையாது. என்னைக்கும் என்னதான் நடக்கட்டும் பார்த்துக்கலாம். கஷ்டப்படணுமா பட்டுக்கிறோம் பரவாயில்ல, துன்பம் அடையணுமா அடைஞ்சுக்கிறோம் பரவாயில்ல, வேதனை அடையணுமா அடைஞ்சுக்கிறோம் பரவாயில்ல. ஆனா வாழ்க்கை குறித்தோ பாரம் இருக்குதா அப்படின்னா பாரம் இல்லை. பிள்ளைகளை குறித்து பாரம் இருக்குதா அப்படின்னா பாரம் இல்லை. புருஷனை குறித்து பாரம் இருக்குதா அப்படின்னா இல்ல. நம்முடைய வியாபாரங்களை குறித்து பாரம் இருக்குதா அப்படின்னா இல்ல. ஆனா ஏன் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி மாறிச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்போமே தவிர நம்முடைய இருதயத்தை தேவனை தேடுவதற்கு நேராக்குவது இல்லை. அல்லேலூயா. ஆமென். தாவீது பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பிள்ளை வியாதியா இருக்குது, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளியே அவன் கதவாண்ட வெளியே நின்று பேசுறாங்க, பிள்ளை செத்து போயிடுச்சு, ராஜாவுக்கு எப்படி அறிவிப்பது? அதை கேட்ட உடனே தாவீது வெளியே எழுந்து வந்து தன்னுடைய வீரர்களை பார்த்து கேட்கிறாங்க, பிள்ளை செத்துருச்சா? ஆம் ராஜா, பிள்ளை செத்துருச்சு. அவன் எழுந்து ஸ்நானம் பண்ணி அவன் நேராய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறான். தேவனை தேடுவதற்கு தன் இருதயத்தை நேராக்குகிறான். அல்லேலூயா. இழப்பின் நேரத்தில் கூட கர்த்தரை தேடுவதற்கு இருதயம் நேராக்கப்பட்டது. நாம் உலக சடங்காச்சாரத்துல உலக பிரகாரமான காரியங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய நேரத்துல உலகம் நம்முடைய வாழ்க்கையில வந்துருது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய நாம், தேவனை நம்முடைய இருதயத்தை நேராக்கி தேட வேண்டிய நாம் இன்றைக்கு எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். மாத்திருமா, இந்த பிரச்சனை மாறிடுமா? ஆனால் கவனிங்க, யோசபாத் பாருங்க, கர்த்தரை தேவனை தேடுகிற விஷயத்துல இருதயத்தை நேராக்கினாராம். அல்லேலூயா. இப்ப அவரை குறித்து சொல்லுகிறது, நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். அவன் செய்தது ஒண்ணுதான். ஒன்று, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய தேசத்தில் இருந்த விக்கிரக தோப்புகளை ஒன்று அகற்றினார். இரண்டாவது, தேவனை தேடுவதற்கு தன் மனதை, தன் இருதயத்தை நேராக்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை குறித்து யோசபாத்தை குறித்து சொல்லப்படுகிறது, உம்மிடத்துல நன்மையான காரியங்கள் உம்மிடத்துல காணப்பட்டது உண்டு. அப்போ ஆண்டவரை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களிடத்துல நன்மை இருக்கும். ஆமென். யாரெல்லாம் ஆண்டவரை தேடுவதற்கு இருதயத்தை நேராக்கி யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்க நல்லதை பேசுவாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, எப்படி பேசுவாங்க? நல்லதையே பேசுவாங்க. அவிசுவாசமான வார்த்தைகள் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் அபத்தமான பேச்சுகளை என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஒரு நாளும் என்ன சொல்ல, முறுமுறுப்பான வார்த்தைகளை என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நம்முடைய இருதயத்தை நேராக்கி கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையானதை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு சொன்னார், மனைவியை கண்டடைகிறவன்
நன்மையை பெறுகிறான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இருதித்த கடவுளை தேடுறதுக்கு நம்முடைய இருதித்த நேராக்கிட்டோம்னா அதை விட 1000 மடங்கு நன்மையை கர்த்தர் தருவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தான் இருதித்த தேடுவதற்கு நேராக்கினாரு. அது மாத்திரம் இல்ல, அது 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இங்க எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. எசேக்கியா ராஜா என்ன செய்யறாங்க பாருங்க. எசேக்கியா ராஜா, எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினார்கள். பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபை உள்ள கர்த்தர் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். ஆமென். எசேக்கியா ராஜா இங்க ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன அப்படின்னா, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க நாளாகமத்துல பார்க்கிறோம், தேவனை தேடுவதற்கு இருதித்த நேராக்கினார். இங்க ஜனங்களை தேடுவதற்கு நேராக்குவது மாத்திரமல்ல, பரிசுத்தப்படுத்துகிறான். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை என்ன பண்ண முடியாது? தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தொழுது கொள்ள முடியாது. பாவம் செய்கிறவர்கள் தேவனை தேட மாட்டார்கள். அல்லேலூயா. மனுஷ பலத்தை நம்பி இருக்கிறவர்கள் கர்த்தரை நோக்க மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தன்னுடைய மாம்ச பலத்துல வாழ நினைக்கிறவங்க, மாம்ச பலத்துல ஓடுற நினைக்கிற மனிதர்கள், அவர்கள் தேவன் என்ன செய்ய மாட்டாங்க? தேடவே மாட்டாங்க. அல்லேலூயா. யாரு கர்த்தரை தேடுவதற்கு இருதயத்தை நேராக்கி இருக்கிறாங்களோ, யாரு கர்த்தரை சார்ந்து இருக்கிறாங்களோ, அவங்க மாத்திரம்தான் தேவனை தேடுகிற மனுஷரா இருப்பாங்க. அல்லேலூயா. இங்க எசேக்கியா ராஜா சொல்றாரு, தான் இருதயத்தை தேவனை தேடுவதற்கு நேராக்கினது மாத்திரமல்ல, பரிசுத்தப்படுத்துவதற்கும் தான் மாத்திரமல்ல, தன்னை சேர்ந்த ஜனங்களும் பரிசுத்தம் அடைய வேண்டும். தன்னை சேர்ந்த அந்த தேசத்துடைய ஜனங்களும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதை எசேக்கியா ராஜா அங்க விரும்புகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இப்போதும் உங்கள் பிதாக்களைப் போல என்ன பண்ணாதீங்க. சபையில எவ்வளவோ பிரசங்கம் பண்ணப்படுது, ஆனா அப்ப கூட என்ன செய்யறாங்க? இருதயம் கடினப்படுகிறது. தேவனை தேடுவதில்லை, எந்த ஜபங்களுக்கு வருவதில்லை, தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு உறவு இல்லை, இருதயம் கடினப்படுகிறது. நான் எத்தனை முறை தனிப்பட்ட விஷயத்துல கூட அநேகருக்கு சொல்லி இருக்கிற, உங்க குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, ஜெபம் பண்ண தொடங்குங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் இருக்கிறத ஆண்டவரை தேட தொடங்குங்க. ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, வேதத்துல சொல்லி இருக்கிறபடி தான் இருதயத்தை என்ன பண்றாங்க? கடினமாக்கி. வாசிங்க பிரதர். எப்பொழுது உங்கள் பிதாக்களை போல கடினப்படுத்தாதீங்கள், நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்துக்கும் பரிசுத்த பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணுங்க? சேவியுங்கள். ஆமென் சொல்லுங்க. சேவியுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், 10 கட்டளையில் அவர் சொன்னார், அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயா, என்னை அன்றி உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அல்லேலூயா. சேவிக்கணும், கர்த்தரை தேடணும். நாளுக்கு நாள் ஒரு விசுவாசி தினந்தோறும் கடவுளை தேடுகிற பிள்ளையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நீயும் தேடணும், உன் வீட்டார் அனைவரையும் தேட வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை தவிர எந்த ஒரு விஷயத்தை
தேவனை தேடுகிற விஷயத்தை தவிர தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, புருஷனை, மனைவிய மற்ற எல்லாவற்றுக்கும் அனுமதிக்கிறார்கள், எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறார்கள். ஆனா கர்த்தரை தேடுகிற விஷயத்துல எத்தனை போக்கு. ஆண்டவரை தேடுற விஷயத்துல ஒரு பயபக்தி இல்லாம போயிடுச்சு. ஆண்டவரை தேடுகிற விஷயத்துல நம்ம ஞானம் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு போகலன்னா காலேஜ் ஜபத்துக்கு நாளைக்கு போயிடலாம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகலன்னு அடுத்த வாரம் போயிடலாங்க. இந்த மாசம் திருவிருந்து எடுக்கலாம், என்ன அடுத்த மாசம் நம்ம திருவிருந்து எடுத்துக்கலாம். வேதம் சொல்லுது, உங்களுடைய இருதயங்களை நேராக்குங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உங்க இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்க. கோணலும் மாறுபாடு உள்ள இருதயத்தை ஆண்டவரிடத்துல கொடுப்பீர்கள்னு சொன்னா அவர் அதை பரிசுத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருதயம் ஆண்டவரை தேடுவதற்கு இணங்குச்சுன்னு வைங்கள, நம்ம இருதயத்துல ஆண்டவரை தேடுவதற்கு ஆசை வந்துருச்சுன்னு வைங்கள, ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. என்ன உண்டாகும்? நன்மைகள் பெருகும், நன்மைகள் உண்டாகும், கிருபைகள் உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், இரக்கங்கள் உண்டாகும். தேவக்காரன் நம்ம மேல இருக்கும். நம்ம ஜெபிக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவரை தேடுறது இல்லை, ஜபமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரை என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்கப்பான்னு கேட்கும் பொழுது கர்த்தர் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. உங்க மாம்ச பலத்துல ஓடல நினைக்கிறீங்களா? ஆண்டரை தேடாம உங்க இருதயத்தை கல்லாக்கிக்கிட்டு வேற எதுனா போய் செய்யலாம் நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிதாக்களை போல இருதயத்தை என்ன செய்யாதீங்க, கடினப்படுத்தாதீங்க. உங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுங்க. உங்களை தேவனை தேடுவதற்கு உங்களுடைய மனம் இணங்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக, கவனிங்க, ஏன் கர்த்தரை தேடணும் அப்படின்னா, இங்க எசேக்கியா ராஜா சொல்றாரு, நீ உன் சிறையிருப்பிலிருந்து திரும்ப வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை தேடு. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க சிறையிருப்பிலிருந்து நீங்க திரும்ப வேண்டும் என்று சொன்னார், உங்க சிறையிருப்பிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் சொன்னா தேவனை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது சொல்றாரு, இரக்கம் பெறுவதற்காக. ஆமென். இல்ல அப்படிதானே? இரக்கம் பெறுவதற்காக. தேவனிடத்தில் இரக்கம் பெறனா உன் இருதயத்தை அவருக்கு நேராக்கு. அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது சொல்லப்படுகிறது, வாசிங்க, இந்த தேசத்துக்கு திரும்புவதற்கு அது ஏதுவாகும். ஆமென். அடுத்து படிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் எசேக்கியா ராஜா சொல்றாரு அப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவர்? ஏன் தேடணும்? என் சிறையிருப்பு அவரால் தான் திருப்ப முடியும், எனக்கு உண்டான நன்மைகள் அவரால் தான் கொடுக்க முடியும், என் கட்டுகள் அவரால் தான் உடைக்க முடியும், என்னுடைய பிரச்சனைகள் அவரால் தான் மாற்ற முடியும் என்று சொல்லி, அது மாத்திரம் இல்ல, எங்க தேவனை குறித்து எசேக்கியா ராஜா சொல்றாரு, கர்த்தர் கிருபையும், அவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? இயேசு இரக்கமுள்ளவர். அல்லேலூயா. இயேசு இரக்கமுள்ளவரா இருக்கிறாரு. ஆமென். அதனாலதான் கல்லர் கையில அகப்பட்டு குத்து உயிராய் கிடந்தவன பரிசையன் பார்த்து விலகி போயிடுறான், லேவியனும் பார்த்து விலகி போயிடுறான். ஆனா இரக்கம் உள்ளவராகிய நல்ல சமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாகனத்தை விட்டு இறங்கி காயப்பட்ட அவனுடைய காயத்திற்கு எண்ணெய் வார்த்து அவனை தூக்கி தன் சுய வாகனத்தின் மேலே ஏற்றி அவனை கொண்டு போய் சத்திரக்கார கையில் ஒப்பு கொடுத்து காசையும் கொடுத்து அவனை பராமரிக்கும்படியாய், அவனை குணப்படுத்தும்படியாய், அவனுடைய வியாதிகளை குணமாக்கும்படியாய் அங்கே அவன் மேல கரிசனை உள்ளவராய், இரக்கம் உள்ளவராய் இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல இரக்கம் உள்ள தேவனை தேடுவதற்கு நம்முடைய மனம், நம்முடைய இருதயம் கடினப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுது, அவர் இரக்கம் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவது இல்லை. ஆமென். ஆமா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள், சொல்லுங்க, ஒருபோதும் சொல்லுங்க, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு, சத்தமா சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதே இல்லை. மாறா அவங்களுடைய முகங்களை
அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். யாருடைய முகங்களை, தங்களுடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து தேடுகிற அவர்களுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆமென். இந்த 76 நாள் ஜெபம் நடக்குது. இந்த 76 நாளும் தொடர்ச்சியா நான் ஒரே ஒரு நாள் கூட நிக்கல, என் இறுதி கர்த்தரை தேடிச்சுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுறோம். ஆனா எப்படி தேடுறோம்? நம்ம நினைச்சா அல்லேலூயா. தினந்தோறும் வேலைக்கு போனதாங்க மாசம் சம்பளம், அப்படிதானே? தினந்தோறும் வேலைக்கு போனதான் மாச சம்பளம். நீங்க ஒரு 10 நாள் லீவு போட்டு 20 நாள் செய்திருப்பீங்க அப்படின்னா சம்பளம் முழுமையா கைக்கு வராது. ஒரு 10,000 ரூபாய் மாத சம்பளம் அப்படின்னா நீங்க அந்த லீவு நாளெல்லாம் போக 26 நாள் இல்ல 28 நாள் அப்படி நீங்க அந்த வேலைகளை செய்தாதான் அந்த 10,000 ரூபாய் முழுமையா உங்களுடைய கைகளுக்கு பணம் வரும். அல்லது ஒரு 20 நாள் செஞ்சிருக்கிறீங்கன்னா 10,000 கிடைக்காது. எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 6,000 ரூபாய் கிடைக்கும். ஆமா, குறையுது இல்ல? குறையுதா? வேலைக்கு போகல அப்படின்னா, வேலை செய்யல அப்படின்னா நம்முடைய வருமானம் குறையுதா? நம்ம குறையுது இல்ல? அதே போலதான் நாம் தேவனை தேடவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் ஏற்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இளையகுமாரன் தகப்பனோடு இருக்கிறவர்களும் நிறைவா வாழ்ந்தான். என்னைக்கு தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு தகப்பனுடைய முகத்திற்கு விலகி ஓடினானோ அன்னைக்கு வேத வசனம் சொல்லுகிறது அவன் குறைவுபட தொடங்கினான். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறதுங்க, அவர் முகத்தை உங்களை விட்டு விலக்க மாட்டார். அவரை தேடுகிறவர்கள் மேல கர்த்தருடைய கண் நோக்கமா இருக்கிறது. அவர் என்னாலும் அவரை தேடுடைய முகங்களை அவர் என்னாலும் பார்க்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அவரை பார்க்க வந்தா அவர் உன்னை பார்ப்பார். சத்தமா சொல்லுங்க ஆமென். நீ அவரை தேட வந்தா அவர் உன்னை தேடி வருவார். அல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் உன்னை என்னும் தேடி வந்து ரட்சித்ததுனாலதான் இன்னைக்கு ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தேடுதல் நாம் ஆண்டவரை தேடுற வாழ்க்கை அனுதினமுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அனுதினமும் போஷிப்பார், அனுதினம் நடத்துவார், அனுதினம் கிருபைகளையும் அனுதினமும் இரக்கத்தையும் அனுதினம் நன்மைகளை கர்த்தருடைய வாழ்க்கையில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவரை நீங்கள் தேடும் பொழுது, இரக்கம் உள்ளவரை தேடும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ரெண்டாவது இப்படி சொல்றேன், நீங்க வாசித்து பாருங்க. 30ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்வதற்கு தேவனுடைய கரம் அவர்களுக்கு ஒருமனப்படுத்திச்சு. ஆமென், அல்லேலூயா. எந்த விஷயத்துல? தேவனை தேடுகிற விஷயத்துல நம்முடைய குடும்பத்துல ஒரு மனம் வந்துடணும். எப்ப தெரியுங்களா? ஒருவர் தினந்தோறும் தேவனை நோக்கி பார்த்து அவங்க தங்களை பரிசுத்தப்படுத்தி தங்களுடைய குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுது, தங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் பொழுது, நேற்றுக்கு அப்படிதான் நாங்க எங்க ஜபத்துல அந்த 8:30 மணி ஜபத்துல அப்படிதான் பண்ணோம். ஆண்டவரே, எங்க சபையை என்ன பண்ணுங்க? பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எங்க சபையை பரிசுத்தப்படுத்துங்க, ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்துங்க. ஏன்னு சொன்னா பரிசுத்தமான இருதயத்துல பரிசுத்தமான இடத்துல தான் தேவன் இறங்கி வருகிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனை தேடுற விஷயத்துல இரக்கம் உள்ளவரை, நன்மை தருகிறவரை, அவருடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய இருதயம் தேடுவதற்கு ஆயத்தமா இருந்தால், நம்முடைய இருதயத்தை நேராக்கினால், நான் சொல்றேன், நாம் நம்முடைய குடும்பத்துல என்ன உண்டாகும்? ஒரு மனம் உண்டாகும். ஒரு தேசத்திலேயே ஒரு மனம் உண்டாச்சுன்னா ஒரு குடும்பத்துல ஒரு மனம் உண்டாகாது போயிடுமா? கர்த்தர் ஒரு மனதை கொடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. நீங்க கர்த்தரை தேடுனீங்கன்னா, கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கவனிங்க, நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி உங்களுடைய ஜபங்களை ஏறெடுக்கும் பொழுது, ஆமென், அது உங்களுக்கு அனுகூலமாய் செய்வார். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா, கர்த்தர் எசேக்கியாவின் ஜபத்தை கேட்டு ஜனங்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, ஜனங்களுக்கு
அனுகூலமான லாபகமானது. ஆமென். அல்லேலூயா. நஷ்டமா இருக்க வேண்டியத, அழிந்து போக வேண்டியத, அதை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி அனுகூலமா மாத்திட்டாரு. ஆமென். ஒரு வியாபாரம் நடத்திட்டு இருக்கிறங்க, ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறங்க, நஷ்டத்துல போற மாதிரி இருந்துச்சு. ஆண்டவரை கூப்பிட்ட அந்த நஷ்டத்தின் வியாபாரத்தை கர்த்தர் எனக்கு அனுகூலமா மாத்திட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தேடனா நம்முடைய வாழ்க்கையில அனுகூலமான காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் சரிவர தேவனை தேடுகிற வாழ்க்கை அனுபவம் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய குடும்பத்துல, சபையில இல்லாததுனால எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்களுக்குள்ள நாம் உள்ளாக்கப்படுகிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க. கடைசியா அப்படி சொல்றேன், ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. அன்னாள் தான் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்துல தான் போய் ஊற்றினான். அல்லேலூயா. புருஷனிடத்துல சண்டை போட்டு பார்க்கறா, ஒன்றும் நடக்கல. காலமெல்லாம் பிரச்சனை தான். யாரு கூட? யாரு கூட பிரச்சனை? நாங்க ஆமா, அவங்கள என்ன சொல்லுவோம் நம்ம? அதான் நம்ம குடும்பத்தில் கூட நிறைய சக்காலத்திங்குது. அல்லேலூயா. என்னாலும் மனவேதனைப்படுத்திட்டே இருக்கும். ஆமா இல்ல, சில ஆவிகள், பெருநாள் ஆவிகள் வந்துருது. சில நேரத்துல மனநோவை உண்டாக்குற காரியம் மனைவி மூலியமா வரலாம், புருஷன் மூலியமா வரலாம், பிள்ளைகள் மூலியமா வரலாம். இல்ல சில நேரத்துல சில சக்காலத்தின் ஆவி இப்படி உள்ள வந்துருது. ஆனா நம்ம இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றி நாம் ஜெபிக்கும் பொழுது சக்காலத்தில் சக்காலத்துக்கு சக்காலத்தையே வந்தாலும் அந்த இடத்துல இப்ப அண்ணால ஒண்ணு செய்ய முடியல. ஏன் தெரியுங்களா? இருதயத்தை என்னைக்கு தேவ சமூகத்துல தான் தேவனை தேடுவதற்கு அண்ணால் நேராக்கி கர்த்தருடைய சமூகத்துல போய் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாங்களோ அன்னைக்கு கர்த்தர் அண்ணாலை நினைத்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அண்ணால நினைத்தருளினார். இனி சக்காலத்தி பேசுவதற்கு இடமே, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவி நம்முடைய குடும்பத்துல செயல்பட்டு இருக்குதுன்னா நம்ம என்ன செய்யணும்? நாம் ஆண்டுடைய சமூகத்துல வந்து இருதயத்தை கடினப்படுத்தாம இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்கிற ஒரு ஆளா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நினைத்தருளுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரை தேட வரோம். நம்ம யாருக்கு வர சொல்ல விரும்பல, ஆண்டவரை தேட வரோம். இந்த காலை ஜபம் 1 மணி நேரம் முழுசா உட்காருங்க. இந்த 1 மணி நேரம் ஜபத்துல எல்லாவற்றிலும் விசுவாசமா இருங்க. நேற்று ஒருத்தர் எழுந்து போனாங்க, நான் கேட்டேன், ஏமா தண்ணி நின்றுடும் பாஸ்டர்? நாம் விசுவாசித்தா நம்ம போகிற வரலும் தண்ணி வரும், நம்ம போன பிற்பாடு தான் குழால தண்ணி வரும்னு விசுவாசித்தோம்னா அப்படியே நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. நம்ம ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிட்டு, கவனிங்களேன், ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிட்டு பஸ்ஸுக்கு போகும்போது என்ன ஜெபம் பண்ணிட்டு போவோம்? நம்ம என்ன ஜெபம் பண்ணிட்டு போவான்? யாரு லேட் ஆகுன்னு? நான் தான் லேட் ஆகிட்டேன். ரெடி ஆகிறதுக்கு நான் தான், ஆயத்தம் ஆக்கிறதுக்கு நான் தான் தாமதப்படுத்திட்டேன். ஆனா இப்போ ஒரு ஜபம் நடக்கும் இங்க. ஆண்டவரே, நான் 5 நிமிஷம் லேட்டா போறேன், இன்னைக்கு ஆண்டவரே பஸ் 10 நிமிஷம் லேட் ஆவதாக. எத்தனை முறை ஜபம் பண்ணி இருக்கிறோம்? அந்த விசுவாசம், அந்த ஜபம் கர்த்தரை தேட வரும்போது என்ன பண்ண மாட்டேங்குது? வரமாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர், நான் போன பிற்பாடு வரட்டும் ஆண்டவரே, அது வரலும் என்ன பண்றேன்? மூடி வைக்கிறேன், அடைச்சு வைக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டரை தேடிட்டு அவர் சமூகத்திலிருந்து நம்ம போய் நிற்கும் பொழுது அடைக்கப்பட்டதெல்லாம் கர்த்தர் திறப்பார். விசுவாசிக்கிறவங்க. அல்லேலூயா. சோ வேதம் சொல்லுது, அன்னாள் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணால. சங்கீதம் 62வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 62:8 படிங்க. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்க. அவர் சமூகத்துல உங்க இருதயத்தை என்ன பண்ணுங்க? ஊற்றுங்கள். அன்னாள் இதை செஞ்சாங்க. தேவ சமூகத்துல வந்து தான் இருதயத்தை ஊற்றுனாங்க. அப்போ கவனிங்களேன்,
அன்னாளுடைய இருதயம் கடினப்படல, மாறா கர்த்தரை தேடுவதற்கு அன்னாளுடைய இருதயம் இணங்கினது மாத்திரமல்ல, இருதயம் தண்ணீரை போல கரைந்து போயிற்று. அல்லேலூயா. இருதயம் தண்ணீர். சில பேரெல்லாம் நான் பார்க்குற ஜபத்தில் வந்து உக்காந்துட்டு காலை நீட்டிக்கிறது, சப்பால் அங்கே போட்டுன்னு உக்காந்துக்கிறது. ஜபம் இல்லை, போய் கிச்சனில் போய் நின்று கால் வலிக்குதுன்னு சப்பாலாங்க மேலே போட்டுன்னு உக்காந்து கிச்சனில் செய்ய முடியுமா? ஆனால் ஜபத்துக்கு வந்தால் மட்டும் என்னது நம்மளுக்கு? நீங்கள் அதை விட பெஸ்ட்டு சேரில் உட்காந்துக்குங்க, தவறு இல்லை. எங்கே உட்காந்துங்க? சேரில் உட்காந்து. உங்களால் முழங்கால் படிட முடியல அப்படின்னு சேரில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. லேலூயா, லேலூயா. ஆமா. அப்போ நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்றி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அப்போ தினந்தோறும் தேவ சமூகத்துல என்ன பண்ணணும்? நம்ம சொல்லுங்க, ஓடி வரணும். ஆமென். சொல்லுங்க பக்கத்துல கை. தினந்தோறும் தேவனை தேடுவதற்கு ஓடி வரணும், இருதயத்தை ஊற்றணும், இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கணும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு இல்லை, தினந்தோறும், தினந்தோறும். ஆமென் சொல்லுங்க. லேலூயா. புலம்பல் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எழுந்திரு. ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு. ஆண்டுடைய சமூகத்துல இருதயத்தை எப்படி ஊத்து? தண்ணீரை போல ஊற்று. நானும் பார்க்குவேன் சில நேரத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது, யாராக இந்த சர்ச்சில் வந்து அழுது ஜெபம் பண்றாங்களா? ஆத்மாவை கொடுங்க ஆண்டவரே, அற்புதம் பண்ணுங்க ஆண்டவரே. யாராக அழுது ஜெபம் பண்ணுவாங்களா அப்படின்னா நம்முடைய ஜெபம் எல்லாம் இன்னைக்கும் நார்மலான ஜெபம் தான் இருக்குது. லேலூயா. ஆண்டவரை கொடுங்க, செய்யுங்க, போங்க, வாங்க, செய்யுங்க, கொடுங்க, போங்க. ஆனா அண்ணால போல இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்துல இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜபம் இருக்குது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில சற்றும் குறைவே. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா வேதம் சொல்லுது, முதல் சாமத்துல எழுந்து உன் கர்த்தருடைய சமூகத்துல உன் இருதயத்தை ஊற்றி என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. வாசிங்க பிரதர். உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. கர்த்தாவே. அல்லேலூயா. இப்படி சொல்றாங்க. கண்ணீர் 18:2-18 வாசிங்க பிரதர். என்னங்க? அவனுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி, நம்ம இருதயம். அதனாலதான் சொன்ன, மகா கேடு உள்ள கிறுக்குள்ள இந்த இருதயத்தை கொடுத்தோம். ஆண்டவர் நம்ம இடத்துல வேற எதையோ பணத்தையோ பொருளையோ நகையோ ஆஸ்தியோ அந்தஸ்தை கேட்கல. ஆண்டவர் கேட்கிறார், உன் இருதயத்தை எனக்கு கொடு, உன் இருதயத்துல எனக்கு இடத்த கொடு. நாங்க வந்து வாசம் பண்றன்னு விரும்புறாரு. அல்லேலூயா. இருதயத்துல வந்து கர்த்தரே வாசம் பண்ண விரும்புறாரு. அதனாலதான் கவனிங்க, நம்முடைய சரீரம் எவ்வளவு சோர்வா இருந்தாலும் அந்த இருதயத்துல கர்த்தரை தேடணும்னு வச்சுட்டாக்கா, நினைச்சிட்டுமானா, ஒரு இருதயத்துல நம்ம மனசுல இதை செய்யற நம்ம மனசு வச்சுட்டோம்னா அதை செஞ்சு முடிக்கிறோம். அல்லேலூயா. பேசக்கூடாது நினைச்சா பேசுறது இல்ல, அவங்க வீட்டாண்ட போக கூடாது நினைச்சா போறது இல்ல. ஆனா இத்தனை மணிக்கு அவங்க வீட்டாண்ட போய் நிக்கணும் அப்படின்னு நினைச்சா நிக்கிறோம். ஆனா ஜபத்துக்கு மாத்திரம் சொல்றோம், தூங்கிட்டோம், மறந்துட்டோம், வேலை செஞ்சுட்டு இருந்துட்டோம், ஞாபகம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இருதயம் கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய இருதயத்தை நேராக்கல. இந்த கால வேளையில நாம் கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய இருதயத்தை நேராக்குவோம். நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு அனுகூலமானதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இதனால் உங்க இருதயத்தை கர்த்தரை தேடுவதற்கு நேராக்கினபடினால உங்கள் ஜபத்துல எல்லாவற்றையும் கேட்டு கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமானத செய்வாராக. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். அப்படியே எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே. பாஸ்டர் அம்மா வந்து ஜபத்தில் நடத்துவாங்க. நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா.
எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஜப சிந்தனையோடு கூட, ஆண்டவரே இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய இருதயங்கள் தேவனை தேடுவதற்கு கடினப்பட்டிருக்குமானா, ஒருவேளை எங்கள் சபையினுடைய வாலிப பிள்ளையுடைய இருதயங்கள் தேவனை தேடுவதற்கு கடினப்பட்டிருக்குமானா, எங்கள் சபையில் வந்திருக்கிற ஆண்டவரே சகோதரருடைய இருதயங்கள் கடினப்பட்டிருக்குமானா,